ஆட்சியை தக்க வைப்பதற்காக அதிமுக அரசு மத்திய அரசிடம் மண்டியிட்டு இருப்பதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி திமுக அதன் தோழமை கட்சிகளோடு தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் காவிரி உரிமை மீட்பு பயணத்தை திருச்சி முக்கொம்பில் இன்று தொடங்குகிறார். வரும் 9ஆம் தேதி மற்றொரு குழு அரியலூரில் இருந்து பயணத்தை தொடங்குகிறது. இரு பயணங்களையும் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தொடங்கி வைக்கிறார். நடப்போம், குரல் கொடுப்போம், மீட்டெடுப்போம் என்ற முழக்கத்தோடு இந்த பயணம் நடைபெறுகிறது. பயணத்தின் போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் அஞ்சல் அட்டையில் கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நடைப்பயணம் தொடங்க உள்ளதை அடுத்து திமுக தலைவர் கருணாநிதியை கோபாலபுரம் இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது காவிரி உரிமை மீட்பு பயணம் குறித்த விவரங்களை அவர் எடுத்துக் கூறினார். இந்நிலையில் முதற்கட்ட பயணத்திற்காக திருச்சி புறப்படும் முன்பு சென்னை விமான நிலையத்தில் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அனைத்து கட்சி தலைவர்களை சந்திக்காத பிரதமரை கருப்பு கொடியோடு சந்திப்போம் என்றார். ஆட்சி மாறுகிறதோ மாறவில்லையோ அது வேறு. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய வேலை இது. ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக பொறுத்த வரைக்கும் தாங்கள் ஆட்சியில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசிடம் மண்டியிட்டு சரணாகதி அடைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்கு ஒரு விடுவை ஏற்படுத்துவதற்காகத்தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே 13ஆம் தேதி இந்த மீட்பு பயணம் முடிவுற்றதற்கு பிறகு தேவைப்பட்டால் மீண்டும் கூடி அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையில் நிச்சயமாக நாங்கள் இறங்குவோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து திருச்சி முக்கொம்பில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் காவிரி உரிமை மீட்பு பயணத்தை தொடங்க உள்ளன. இதற்கான ஏற்பாடுகள் குறித்து அங்குள்ள நமது செய்தியாளர் தேவப்பிரியனிடம் கேட்கலாம். தேவப்பிரியன், முக்கொம்பில் இந்த நடைப்பயணத்திற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது? திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து திருச்சிக்கு புறப்பட்டிருக்கிறார். இந்த காவிரி உரிமை மீட்பு நடைப்பயணத்திற்கான ஏற்பாடுகள் அங்கு எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது தேவப்பிரியன்? பாலவேல், தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனையாக கருதப்படக்கூடிய காவிரி நதிநீர் பிரச்சனையில் தீர்வு காண வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தும் விதமாக காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி திமுக உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் தரப்பில் தொடர்ச்சியாக பல்வேறு வகையான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே முழு கடையடைப்பு போராட்டம், சாலை மறியல் என்ற வெவ்வேறு வடிவங்களில் திமுக தரப்பிலும் பிரதான எதிர்க்கட்சிகள் தரப்பிலும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய நீட்சியாக தற்போது திருச்சி மாவட்டம் முக்கொம்பில், குறிப்பாக டெல்டா மாவட்டத்தின் நுழைவு வாயில் என்று கருதக்கூடிய இந்த இடத்திலிருந்து காவிரி உரிமை மீட்பு நடைப்பயணம் இன்று பிற்பகல் தொடங்கி இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருகின்றன. தற்போது நான் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இருந்துதான் இந்த நடைப்பயணம் இன்று பிற்பகல் தொடங்கி இருக்கிறது. இந்த நடைப்பயணத்தை திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் இன்றும் நாளை மறுநாள் அரியலூரிலிருந்து தொடங்கக்கூடிய மற்றொரு நடைப்பயணத்தையும் அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார். இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக செயல் தலைவருமான மு க ஸ்டாலின் மட்டுமில்லாமல் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர், மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹருல்லா, கொங்கு மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற பல்வேறு கட்சிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் மனதில் காவிரி உரிமை பிரச்சனையை எழுப்பும் விதமாகவும் மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் தரக்கூடிய வகையிலும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கான ஏற்பாடுகள் என்பது ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் காட்சிகளில் பார்க்க முடியும். இதற்காக காவிரி உரிமை மீட்பு லட்சணை ஒன்று தற்போது நேற்று மாலை திமுக தரப்பில் வெளியிடப்பட்டது. அது இந்த பிரச்சனையின் தீவிரத்தையும் பொதுமக்களிடையே இது கொண்டு சேர்க்கும் விதமாகவும் அந்த லட்சணை வெளியிடப்பட்டதாக ஏற்கனவே திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குரல் கொடுப்போம், நடைப்பயணம், குரல் கொடுப்போம், மீட்டெடுப்போம் என்ற ஒரு லட்சணை, இந்த டேக் லைனோடு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதற்கான கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றும் நாளையும் ஒரு கட்டமாகவும் அதுக்கு அடுத்த 9ஆம் தேதி மற்றொரு கட்டமாகவும் இந்த நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. திமுக தொண்டர்கள் பலர் ஏற்கனவே திருச்சியில் வந்து முகாமிட்டிருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அதற்கான தொண்டர்கள் குழுமியிருக்கிறார்கள். தற்போது நான் இருக்கக்கூடிய இந்த இடம்தான் கிரவுண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்ல முடியும். இன்று பிற்பகல் இதற்கான அதிக அளவுக்கான தொண்டர்கள் வரக்கூடும். நடைப்பயணம் மிக முக்கியமான பிரச்சனை என்பதன் காரணமாக ஏற்கனவே திமுக தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்களின் போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட முழு கடையடைப்பு போராட்டம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு பிறகுதான் காங்கிரஸ் தரப்பிலும் குறிப்பாக காவிரி மேலாண்மை விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரசும் குரல் கொடுத்து வருகிறது மத்தியிலிருந்து. அதே நேரத்தில் கர்நாடகாவிலிருந்தும்
காவிரி மேலாண்மை விவகாரத்திற்காக கர்நாடக எம்பிக்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அவ்வாறு அமைக்கக்கூடாது, ஆனால் நிச்சயமாக உடனடியாக மத்திய அரசு தாக்கல் செய்த வழக்கை திரும்பப் பெற வேண்டும், உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடைப்பயணத்தை திமுக தரப்பிலும் மற்ற எதிர்க்கட்சிகள் தரப்பிலும் முன்னெடுக்க இருக்கிறார்கள். அதற்காக ஏற்கனவே காவல்துறை தரப்பில் மிக கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சற்று நேரத்திற்கு முன்னதாக முழுவதுமாக சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் முழுவதுமாக கட்சி தொண்டர்கள் வருகை தர ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருது. பாலவேல், தேவப்பிரியன், நீங்க விளக்கமாக குறிப்பிட்டது போல இந்த முக்கொம்பில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த இடமான முக்கொம்பு பகுதியில் இருந்துதான் இந்த நடைப்பயணம் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு கட்சி தொண்டர்களும் இந்த நடைப்பயணத்தில், காவிரி உரிமை மீட்பு நடைப்பயணத்தில் பங்கேற்பிருப்பதனுடைய காரணமாக காவல்துறை சார்பில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? மிக முக்கியமாக போக்குவரத்து மாற்றங்கள் ஏதேனும் அந்த சாலையில் செய்யப்பட்டிருக்கிறதா? அதற்கான முன்னறிவிப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? பாலவேல், இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் திருச்சி செல்லக்கூடிய பிரதானமான ஒரு சாலை இருக்கக்கூடிய பகுதி, அது இல்லாமல் சுற்றுலா பயணிகள் அதிக அளவுக்கு வரக்கூடிய ஒரு பகுதி. அதன் காரணமாக இன்று காலையிலேயே சுற்றுலா பயணிகளுக்கும் சரி, அதில் இந்த சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்து பயணிகளுக்கும் சரி, அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை தகவல்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக திருச்சி விமான நிலைய முற்றுகை போராட்டமும் சரி, அதற்கு முன்னதாக நடைபெற்ற பல்வேறு சாலை மறியல் போராட்டமும் சரி, பொதுமக்களுக்கு போதிய அளவுக்கு முன்கூட்டிய தகவல் தெரிவிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு தகவல் பொதுமக்கள் மத்தியில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இந்த முக்கொம்பு போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் நடைப்பயணம், இந்த விதமான சாலை மறியல் போராட்டமோ அது போன்ற போராட்டங்கள் முன்வெடுக்கப்படவில்லை. காவிரி உரிமை மீட்பு பயணம் இது ஒரு நடைப்பயணம். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான தொண்டர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதன் காரணமாக ஒரு பிரதான சாலையாக இருந்தாலும் கூட போக்குவரத்து இதில் தற்போது வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் செய்யப்படவில்லை. ஆனால் காவல்துறை தரப்பில் ஏற்கனவே இந்த பகுதியில் முழுவதுமாக பாதுகாப்பு கருதி அனைத்து விதமான காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சோதனை என்பது முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது இந்த இடத்தில் ஒரு துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் தொடர்ச்சியாக தற்போது இந்த பகுதியில் பாதுகாப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முக்கொம்பு முழுவதுமாக ஒரு சுற்றுலா இடம் என்பதன் காரணமாக இந்த பார்க்க ஒட்டியிருக்கக்கூடிய பல இடங்களில் ஏற்கனவே சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இடத்தில் தற்சமயம் எந்த விதமான போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படவில்லை என்றாலும் கூட சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய வாகனங்கள் அது தணிக்கை செய்யப்பட்டிருக்கிறது, அது பாதுகாப்பு கருதி அது சோதனையிடப்பட்டிருக்கிறது. மற்ற வாகனங்கள் சாலையில் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தக்கூடாது என்பது போன்ற உத்தரவுகள் தான் தற்போது காவல்துறை தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி எந்த விதமான சாலையில் போக்குவரத்தில் எந்த விதமான மாற்றமும் செய்யப்படவில்லை. அதே நேரத்தில் போக்குவரத்து தடை ஏற்படாத வகையில் காவல்துறையினர் அனைத்து விதமான நடவடிக்கைகளும் மேற்கொண்டு இருப்பதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலவேல், காவிரி உரிமை மீட்பு பயணத்தை எதிர்க்கட்சிகள் இன்று திருச்சி முக்கொம்பில் இருந்து தொடங்குகிறார்கள். இது தொடர்பான விரிவான தகவல்களை அங்கிருந்து எமது செய்தியாளர் தேவப்பிரியன் தர கேட்டும். தொடர்ந்து மற்ற செய்திகளை விரிவாக பார்க்கலாம்.